தீபாவளிக்கு எந்த ஸ்வீட்டுமே பண்ணல. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது 15 மினிட்ஸ்ல சிம்பிளா ஒரு பாதுஷா வந்து பண்ணிரலாம். இது பண்றதுக்கு நான் 1 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் நெய்யி, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இந்த மாவை பிணைஞ்சுக்கோங்க. பால் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப திக்கா இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி ஓரமாக வச்சுக்கிறேன். பாகு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஊறின மாவை நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் 2லேருந்து 3 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.